ஹாய் பசங்களா, 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க சார். ஃபிசிக்ஸை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்காக தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரோட் மேப் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டுக்கு நடுவிலே வந்துடும். யூனிட் என்ன சார்? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் யூனிட் இருக்க வாய்ப்பு இருக்குது. குவார்டர்லி எக்ஸாம் செப்டம்பரில் வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு 5 யூனிட் இருக்கும். செகண்ட் மிட் டர்ம் அக்டோபர் நவம்பரில் வரும். அதில் 6th and 7th யூனிட் இருக்கும். ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் எல்லா 10 யூனிட் மொத்தமாக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பப்போ சப்ஜெக்ட் படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? கடைசியில் போய் 10 யூனிட் படிக்கிறேன்னு சொன்னால் கோவிந்தா தான். அப்போ என்ன பண்ணீங்க? 3 யூனிட் படிச்சிருப்பியா, அடுத்து ஒரு 2 யூனிட் படி, அப்போ சேர்ந்தா 5 யூனிட். ஃபிசிக்ஸில் சார் எனக்கு 80 மார்க் வந்தால் போதும் 100க்கு அப்படிலாம் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் மட்டுமே போதுமானது. ஓகேவா? நான் சொல்கிறது என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறார் அப்படின்னு உனக்கு தோணலாம். 100க்கு 80 மார்க் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கை மட்டும் நீ தரோ பண்ணி வச்சுக்கோ. செகண்ட் வால்யூம் புக் தொடக்கூட வேணாம். ஓகே, செகண்ட் வால்யூம் புக்கில் வேணா 1 மார்க் கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோ, 85 மார்க் வந்துடும். ஓகே, ஸோ இவ்வளோ ஈஸியாக நீ மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் ஃபிசிக்ஸை பொறுத்துக்கிற வரைக்கும். சரியா? அப்போ இதை செகண்ட் வால்யூம் ஃபுல்லாக நீ விட்டாலும் ஒரு தப்பும் கிடையாது. ஓகே, எஸ் சார். ஸோ ரிவிஷன் டெஸ்ட் தயவு செய்து கொடுங்க மார்ச். சரியா? ஸோ தேர்ட் மிட் டர்ம் வந்துடும், அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் வரும். ஃபைனலாக நம்மளுக்கு எக்ஸாம் வந்து மார்ச்சில் வரும் 12th. ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். ஓகேவா? இல்லை புது கவர்மெண்ட்னால ஏதாச்சும் மாற்றம் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு டைம் வந்தால் தான் தெரியும். இப்போ நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எப்போ நடக்கும் சார்? ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டுக்கு நடுவில் நடக்கும். சிலபஸ் என்ன சார்? இதான் சார் சிலபஸ். ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டாக இருக்கும். சரியா? 2 இல்லைன்னா 3 யூனிட். இப்போ ஃபிசிக்ஸில் ஒரு சில விஷயங்கள் பாரு. சரியா? ஒரு பெரிய லூப் ஹோல் இருக்கு. அதாவது நீ எல்லாத்தையும் படிக்க கூட வேணாம், ஆனால் நீ சூப்பரான மார்க்கை வாங்கிட முடியும். நம்மளுக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு ஓகே 10 சாரி. ஸோ இது நான் சொல்றது இது வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கை மட்டும் நீ படிக்கிறேன்னு வச்சுக்கோ. ஏன் 10 1 மார்க் ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்ல இருந்து, 10 2 மார்க் ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்ல இருந்து, சரி 10ன்றேன் 2. ஓகே, நல்லா பாரு, 1 மார்க் கொஸ்டின் 10 கிட்ட வந்துடும் ஃபர்ஸ்ட் வால்யூம் புக். இல்லைன்னா நீ 1 மார்க் மட்டும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வால்யூம் புக் படிச்சுக்கோ. ஏன் உனக்கு டோட்டலாக பார்த்தனா 10 1 மார்க் நீ ஈஸியாக எழுதிடலாம். 5 மார்க் கொஸ்டின் 2 எழுதிடலாம் ஈஸியா. 3 மார்க் கொஸ்டின் 5 எழுதிடலாம். 5 மார்க் கொஸ்டின் நீ ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கை மட்டும் படிக்கிறேன்னு கூட வச்சுக்கோ. ஏன் ஈஸியாக நீ 3லேருந்து 4 கொஸ்டின் எழுதிட முடியும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணு, நம்ம மிட் டேர்ம் பற்றி தானே பேசுகிறோம், ஃபைனல் எக்ஸாம் இல்லை. ஸோ மிட் டேர்ம்கான இது ஓகே. இந்த மிட் டேர்ம் ஃபைனல் அடுத்து உனக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்தோன்னா மிட் டேர்மோட ப்ளூ பிரிண்டடா. இது மிட் டேர்மோட ப்ளூ பிரிண்ட். ஸோ மிட் டேர்மோட ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் 10 கேட்க போகிறாங்க, 2 மார்க் கொஸ்டின் 5, 3 மார்க் கொஸ்டின் 5, 5 மார்க் கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இதுதான் ப்ளூ பிரிண்ட். ஸோ டோட்டலாக 50 மார்க்குக்கு வரப்போகுது. இதில் நான் ஈவன் கொஸ்டின் நம்பரோட கொண்டு வந்திருக்கேன் 1லேருந்து 10 வரைக்கும் 1 மார்க் கொஸ்டின். சரியா? அடுத்து பார்த்தோன்னா 11லேருந்து 18 வரைக்கும். சார் 5 கொஸ்டின் தானே கேட்பாங்க. நீங்கள் மொத்தத்துக்கு 8 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 8 கொஸ்டின்ல நீ 5 கொஸ்டின் தான் எழுத போற. புரியுதா? 8 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் தான் நீ எழுத போற. அதே மாதிரி பார்த்தனா இந்த இடத்துல வா, 19லேருந்து 26 இதுலயும் 8 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 8ல வெறும் 5 கொஸ்டின் தான் நீ எழுத போற. இது வந்து மிட் டேர்ம்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அடுத்து பார்த்தனா 27, 28, 29. சப்போஸ் 3 யூனிட் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் எய்தர் ஆர்ல இருக்கும். அப்போ நீ 3 யூனிட்டுமே படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போதான் 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே அட்டென்ட் பண்ண முடியும். அப்போ கொஸ்டின் பேப்பர் ஓவரால 80 மார்க் கொடுக்க போறாங்க. அந்த 80 மார்க்ல நீ எழுத போறது எவ்வளவு சார்? 50 மார்க்குக்கு. புரியுதா? நீ சப்போஸ் 2 யூனிட் ஒழுங்கா படிச்சிருக்கேன்னா கூட ஒன்னால ஈஸியா ஓகே 33 மார்க்கை விட அதிகமா எடுத்துட முடியும். புரியுதா? ஈஸியாகவே 35, 38 மார்க் வரைக்கும் போக முடியும். 2 யூனிட் 3 யூனிட்ல 2 யூனிட் ஒழுங்கா படிச்சா கூட போதுமானது. தயவு செய்து சார் இந்த புக் இன்சைட்ல இருந்து கேட்குற கொஸ்டின், சார் இந்த நியூமரிக்கல் கண்டிப்பா கேட்குற நியூமரிக்கல் இதெல்லாம் நினைச்சு பயப்படாத. அது யாருக்காக அப்படின்னா சென்டம் நோக்கி ஓடுற பசங்களுக்கு தான் இந்த நியூமரிக்கல் இதெல்லாம். சார் நானும் சென்டம் மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்களும் நியூமரிக்கல்ஸ் பார்க்கணும். ஓகேவா? இல்லை சார் எனக்கு சென்டம் இல்லை வேணான்னா பேசிக் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? சரி, உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் வால்யூம் யூனிட்லேருந்து செகண்ட் வால்யூம் தேர்ட் வால்யூம், அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் தான் 3 யூனிட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட லிஸ்ட் தரேன். ஓகேவா? அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நல்லா படிச்சாலே உனக்கு ஆல்மோஸ்ட் சார்ட்டட். ஃபிசிக்ஸ்ல பார்த்தனா 40+ மார்க் நீ ஈஸியாக எடுத்துருவேன். நியூமரிக்கல் கூட பார்க்க வேணாம், நான் கொடுத்துருக்க மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டை பாரு,
நீ 40 மார்க் எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக நீ ஸ்கோர் பண்ண முடியும். சார் 50 மார்க் வேணுங்கிறவங்க புக் இன்சைடில் இருக்கிற 1 மார்க், அடுத்து 2 மார்க், அடுத்து 3 மார்க் நியூமரிக்கல் கேட்பாங்க, 2 மார்க் 3 மார்க்கில் அது எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். சார் ஏதாவது லெசன் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. எல்லா லெசனுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா லெசனோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 11 மார்க்கு. ஓகே, ஃபைனல் எக்ஸாம் எடுத்து பார்த்தாலும் எல்லாரோட வெயிட்டேஜ் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ வெயிட்டேஜை பொறுத்தவரை எல்லா லெசனுமே சேம் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒழுங்காக உட்காந்து எல்லா லெசனுமே படிங்க. நம்ம ஸ்மார்ட் ஒர்க் என்ன சார், ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கை நல்லபடியாக முடிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் வால்யூம் புக்கில் நீ சூஸ் பண்ணிக்கோ, ஏதாவது 2 யூனிட் படிச்சுக்கோ. சார் எதெல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோரிங் யூனிட்ல வந்து நான் யூனிட் நம்பர் 3 அண்ட் 4 சேர்க்க மாட்டேன். ஏன்னா அதுலேருந்து 11 மார்க் தான் வரப்போகுது. ஆனால் என்னன்னா அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேவ் ஆப்டிக்ஸ் எடுத்துக்கோ, வேவ் ஆப்டிக்ஸ்ல எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ அதெல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது இல்லை. ஓகே, ஏன்னா அதில் நான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னாலும் அதில் இம்பார்ட்டன்ட்னா ஒரு 25 கொஸ்டின் கிட்ட கொடுப்பேன். பட் ஒரு சில லெசன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 2 மார்க் கொஸ்டின், 10 3 மார்க் கொஸ்டின், 4 1 மார்க் 5 மார்க் கொஸ்டின் படித்தாலும் நீ ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு டைம் இருக்குது. 3 யூனிட் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு. சார் எனக்கு டீட்டெயிலாக படிக்கணும்னு ஆசை இருக்குன்னா அமரன் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோ. அமரன் பேட்சோட ரேட் பார்த்தீங்கன்னா 1999. ஆனால் அது வெறும் 1499க்கு கிடைக்கும். ஆனால் சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்கூல் 500 ஓகே இந்த கோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெறும் 999க்கு உனக்கு இந்த பேட்ச் கிடைக்கும். தயவு செய்து இப்பயே அந்த பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸில் ஈஸி லெசன் டஃப் லெசன் இருக்கா? இல்லை. ஒரு சில லெசனில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும், அப்போ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு சில கான்செப்ட்ஸில் கம்மியான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ 2வது யூனிட், யூனிட், 5வது யூனிட், அடுத்து பார்த்தீங்கன்னா டியூவல் நேச்சர் 8வது யூனிட், இதெல்லாமே ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதே கஷ்டமான யூனிட்ல பார்த்தீங்கன்னா 3 and 4 வந்து கஷ்டமான யூனிட் சொல்லுவேன். 10வது யூனிட் கஷ்டமான யூனிட். ஏன் சார் கஷ்டம்ன்றீங்க? ஏன்னாங்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். 11th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு சேம் விஷயம் தான். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைனமெட்டிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் ஈஸி, 3rd யூனிட் ஈஸி, 4th ஈஸி, 6th யூனிட் ஈஸி. ஓகே, இந்த 2nd யூனிட் 5th யூனிட் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். தெர்மோடைனமிக்ஸும் பெருசாக இருக்கும். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் வந்து 9th யூனிட்டாக வரும், 8th or 9th யூனிட்டாக வரும். அந்த யூனிட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா யூனிட்டுமே ஈஸி, எல்லா யூனிட்க்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். ஒரு சில யூனிட்ல நான் கம்மியாக படித்தாலே எனக்கு மார்க், ஒரு சில யூனிட்க்கு அதிகமாக படிக்கணும். ஸோ ஃபைனல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கோட 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே படிச்சுக்கோ. உனக்கு கண்டிப்பாக 25க்கு 25 வந்துடும். சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நியூமரிக்கல். ஸோ நியூமரிக்கல் எல்லா நியூமரிக்கலுமே நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும், அதையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அமரன் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோ. ஸ்கூல் 500 கோட் யூஸ் பண்ணி வெறும் 999க்கு இந்த பேட்ச் உனக்கு கிடைக்கும். சரியா?